ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் ட்ரெயினிங் டாப்ஸ். நம்ம பார்க்க அப்படின்னா நம்ம தனுஷ் நான் வந்து பார்த்தா இட்லி கடை ரூரல் சாங் வந்து போயிட்டுருக்கு, ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிப்போம். ஸோ நேற்று வந்து இந்த சாங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வில்லேஜில் வந்து தனுஷ் நான் வந்து பண்ணிட்டுருக்காப்புல சாங்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ தொடர்ந்து அது முடிச்ச கையோடு வந்து பார்த்தா இப்போ வந்து டெல்லி வந்து போயிருக்காப்புல தலைவர் வந்து எதுக்கு போயிருக்காரு பார்த்தீங்கன்னா தேரை எஸ்கேமே திரைப்படத்துக்காக வந்து பார்த்தா அனந்த ட்ராஸ் டேரக்ஷனில் வந்து பார்த்தா உருவாயிட்டுருக்குல. ஸோ அது வந்து கிருத்தி சனன் மேம்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருப்பாங்க, அதில் வந்து ஃபயராக காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம தனுஷ் நான் வந்து பார்த்தா பிளாஸ்டிங் மூடில் இருப்பாப்புல, எக்ஸ்ப்ளோசிவாக வெடிப்பாப்புல. ஸோ இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க டெல்லியில் வந்து. ஸோ ஒரு படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு வந்து போனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டினியூட்டியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காப்புல. இந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் வந்து பண்ணால் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. ஸோ எப்பயுமே குளோபல் ஸ்டாண்டாக சும்மா வந்து நம்ம வாயில் சொல்லக்கூடாது, உண்மையாக அது உழைச்சி காட்டணும் அப்படின்ற விஷயத்தை வந்து தனுஷ்னா வந்து பண்ணால் ஒரு படம் செய்கிறார். ஒரு பக்கம் தமிழ் படம், இன்னொரு பக்கம் தெலுங்கு படம் குபேரா, இன்னொரு பக்கம் ஹிந்தி படம் தேரை எஸ்கேமே. இதை தொடர்ந்து வந்து நீக் படத்தோட ப்ரொமோஷன், அவரோட DD3 படம் வேறு இருக்குது, 21 வருது. ஸோ மாறி மாறி உழைச்சிட்டே இருக்கார். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லை கண்டெக்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.